சற்று முன் திமுகவில் இணைந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. விளாத்திக்குளத்தில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் அணி மற்றும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் விரைவில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையிலான அணிக்கு எதிராக அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. பாஜக, பாமக, அமமுக என என்டிஏ கூட்டணியை அதிமுக, பாஜக இணைத்து உருவாக்கி வருகிறது. அதே நேரம் ஓபிஎஸ் எதிர்காலம் என்னவாகும் என்பதில் கேள்விக்குறியே நிலவி வருகிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வருகிறார்கள். அதன் இணை ஒருங்கிணைப்பாளராக வைத்தியலிங்கம் செயல்பட்டார். கடந்த நவம்பர் மாத இறுதியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவானது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாறியது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் வைத்தியலிங்கம் அண்மையில் திமுகவில் இணைந்தார். வைத்தியலிங்கம் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக தலைவரும் தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவருடைய ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் திமுகவில் இணைந்தார்கள். அதற்கு முன்னதாக ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஜேசிடி பிரபாகர், கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் தாவேகாவில் இணைந்துவிட்டனர். ஓபிஎஸ் அணியில் இருந்த ராஜ்யசபா எம்பி தர்மர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் ஓபிஎஸ் திக்கு தெரியாமல் தடுமாறி வரும் நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் செய்வது அறியாமல் பரிதவித்தும் வருகின்றனர். சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அதற்கு மாற்றுக் கட்சிகளுக்கு சென்று தங்கள் அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்ள முயன்றும் வருகின்றனர். அந்த வகையில் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகர செயலாளர்கள் இன்று திமுகவில் இணைந்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக ஓபிஎஸ் அணி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் கருப்பு சீனி ராஜகோபால் தலைமையில், அஇஅதிமுக ஓபிஎஸ் அணி விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை, கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொடிமுத்து, புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன், விளாத்திக்குளம் நகர செயலாளர் கணேசன் உள்ளிட்டோர் 200க்கும் மேற்பட்டோர் விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டேயன் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்களுடன் பல்வேறு கிளை மற்றும் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுகவில் இணைந்துள்ளனர். இதன் மூலம் விளாத்திக்குளம் தொகுதியில் ஓபிஎஸ் அணியின் அமைப்புகள் முற்றிலும் வலுவிழந்து உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய மார்க்கண்டேயன் எம்எல்ஏ, மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட்டு வரும் திமுக அரசின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே இந்த இணைவு நடைபெறுகிறது. விளாத்திக்குளம் தொகுதியில் திமுக மேலும் வலுப்பெறும் என தெரிவித்தார். மேலும் இணைந்த அனைவரையும் கட்சியின் பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் கருப்பூர் சீனி என்கிற ராஜகோபால் பேசும்போது, மக்கள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் திமுக தலைமையின் செயல்பாடுகள் எங்களை ஈர்த்தன. தொகுதி வளர்ச்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் திமுகவில் இணைத்தோம் என கூறியுள்ளார். இந்த நிகழ்வின் மூலம் விளாத்திக்குளம் தொகுதியில் திமுகவின் அரசியல் ஆதிக்கம் மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவே கூறப்பட்டும் வருகிறது. அதேபோல் அண்மையில் திமுகவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளரும் கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவருமான இவர் கடந்த டிசம்பர் மாதம் திமுகவில் இணைந்தார். அவருக்கு தற்போது திமுக வர்த்தகர் அணி துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தருமான இவர் ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவருக்கு தற்போது திமுக செய்தி தொடர்புத்துறை துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் முன்னாள் அதிமுக பிரமுகரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ, அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன், மருது அழகுராஜ், அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் போன்றோர் திமுகவில் அண்மையில் இணைந்தனர். அதே வரிசையில் வைத்தியலிங்கமும் திமுகவில் இணைந்தார். தற்போது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமியும் இணைந்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவிகளை வழங்கி வருகிறார்.
இந்த நிலையில்தான் அனைத்து கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியான பண்ருட்டி ராமச்சந்திரன் திடீரென திமுகவில் இணைந்துள்ளார். இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழக அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு முக்கிய முடிவு எடுப்பார் என அவரின் ஆதரவாளர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அவர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதனால் அவரின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியேறி அதிமுக, திமுக, தாவேகா கட்சிகளில் ஐக்கியமாகி வருகிறார்கள். எம்ஜிஆர் காலத்து அரசியல் ஜாம்பவனான பண்ருட்டி ராமச்சந்திரன் பிறகு தேமுதிகவில் அங்கம் வகித்தார். தற்போது அவர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் ஆலோசகராக உள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் அவரும் ஓபிஎஸ் மீதான அதிருப்தியில் முக்கிய முடிவு எடுக்கப் போகிறார் என கூறப்பட்டது. அவர் விஜயின் தாவேகாவில் இணையப் போகிறார் என்றும் புதிய கட்சி தொடங்கப் போகிறார் என்றும் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில்தான் அவர் புதிய கட்சி தொடங்குவது உறுதியாகிவிட்டது. எம்ஜிஆர் அண்ணா திமுக என்கின்ற கட்சியை தொடங்க திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வந்தது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சென்னையில் நாளை மறுநாள் பிப்ரவரி 19 வெளியிட உள்ளார் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டும் வருகிறது. ஓபிஎஸ் அணியில் உள்ள சில நிர்வாகிகள் அவரின் கட்சியில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வந்தது. அது மட்டுமில்லாமல் பண்ருட்டி ராமச்சந்திரனின் இந்த முடிவு பலருக்கும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி வந்தது. இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் தான். ஏனென்றால் ஓபிஎஸ் தொடர்ந்து முடிவை எடுக்காமல் தாமதப்படுத்தி வருகிறார். குறிப்பாக பாஜகவின் கைப்பாவையாகவே ஓபிஎஸ் செயல்பட்டு வருகிறார் என்பதே தற்போதைய அரசியல்வாதிகளின் கருத்தாகவே சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுகவை விட்டு விலகிவிட்டாலும் தனக்கான புதிய கட்சியை உருவாக்கி பிற கட்சிகளில் கூட்டணியில் சேர்ந்திருக்கலாம் ஓபிஎஸ். ஆனால் அந்த முடிவையும் அவர் எடுக்காமல் தொடர்ந்து ஆதரவாளர்களையும் மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகளையும் அலங்கடித்து அவர்களை மேலும் துன்பப்படுத்தி வருகிறார் ஓபிஎஸ். இதனால் அவருக்கு நெருங்கிய ஆதரவு தந்து வந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் மிகவும் மன வருத்தத்தில் சில மாதங்களாகவே இருந்து வந்ததாகவும், இதனால் சில மாதங்களாகவே அவர் ஓபிஎஸ்ஸிடம் பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டதாகவே தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் பேரிலேயே அவர் புதிய கட்சி தொடங்கி யாருடன் கூட்டணி அமைப்பார் என்றும் பேசப்பட்டு வந்தது. அதற்கேற்றால் போல்தான் திமுகவே சில நாட்களுக்கு முன்பு பண்ருட்டி ராமச்சந்திரனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதில் எங்களுடன் கூட்டணி சேருங்கள் என்று திமுகவே அழைத்ததாகவும், அதன் பேரிலே திமுகவில் பண்ருட்டி ராமச்சந்திரன் இணைய உள்ளதாகவும், அப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் திமுகவில் இணைந்தால் அவருக்கான மிக உயர்ந்த பதவி கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று ஸ்டாலின் உறுதியளித்துள்ளாராம். ஏனென்றால் அரசியலில் மூத்த புள்ளி பண்ருட்டி ராமச்சந்திரன் என்பதால் அவருக்கான மரியாதையும் கொடுக்க ஸ்டாலின் தயாராக இருப்பதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அரசியலுக்கு மட்டுமில்லாமல் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. எதுவாக இருந்தாலும் புதிய கட்சியை தொடங்கி பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவித்த பிறகு திமுகவுடன் கூட்டணி சேர்வது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு அநேகமாக அண்ணா அறிவாலயத்தில் மிக பிரமாண்டமாக விழாவாக நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கான விழா ஏற்பாடுகளை ஸ்டாலின் மிகப்பெரிய பிரமாண்டமாக நடத்த திட்டமிட்டு வருகிறார். மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவந்து எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியான பண்ருட்டி ராமச்சந்திரன் திமுகவில் இணைவது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.